ஒரு காலத்தில் ஒரு ஏழை விதவை பெண் தன் மகனுடன் வசித்து வந்தாள். அவளது மகன் ஜாக் எந்த வேலையும் செய்யவில்லை, ஏனெனில் அவன் மிகவும் சோம்பேறியான இளைஞன். அதனால்தான் அவர்களிடம் எந்த பணமும் இல்லாமல் இருந்தது. அம்மா, சாப்பிட ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்குது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் மேலும் ஏழையானார்கள். அதனால் அவர்கள் தங்கள் பசு மில்க் ஒயிட்டை விற்கும் கட்டாயத்திற்கு வந்தார்கள், ஏனெனில் அவர்களிடம் அதற்கு உணவளிக்க பணம் இல்லாமல் இருந்தது. ஜாக்கின் தாய் அதை மாட்டு சந்தைக்கு கொண்டு சென்று சிறந்த விலைக்கு விற்கச் சொன்னாள். அதனால் சாப்பிட கொஞ்சம் உணவு அவர்களுக்கு கிடைக்கும். சந்தைக்கு செல்லும் வழியில் ஜாக் ஒரு வித்தியாசமான தோற்றங்களை கொண்ட ஒரு முதியவரை சந்தித்தான். முதியவர் பசுவை பார்த்துவிட்டு ஜாக் பக்கம் திரும்பி கூறினார், வணக்கம் தம்பி, நீ எனக்கு இந்த மாட்டை கொடுத்தா அதுக்கு பதிலா உனக்கு மதிப்பு மிக்க பொருளை கொடுக்கறேன். இதை கேட்ட ஜாக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். முதியவர் தனது சட்டை பையிலிருந்து 5 அவரை விதையை எடுத்தார். அவரை விதையா? ஆனா இது மந்திர அவரை விதை. ஜாக் முதலில் அவரை நம்பவில்லை, ஆனால் அவர் வற்புறுத்தினார். இங்க பாரு இளைஞனே, நீ புத்திசாலி பையனா இருக்க. இந்த மந்திர அவரைய வாங்கிக்க. இதனால உனக்கு வருத்தம் ஏற்படாது. என்ன நீ நம்பலாம். ஜாக் அவரை நம்பி மாயா அவரை விதைக்கு பதிலாக மில்க் ஒயிட்டை கொடுத்தான். பிறகு மகிழ்ச்சியோடு ஜாக் வீட்டிற்கு ஓடினான். அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜாக் அவளிடம் மிகவும் உற்சாகமாக ஓடி வருவதை பார்த்து அவன் மாட்டை நல்ல விலைக்கு விற்றதாக அம்மா நினைத்தாள். ஆனால் பின்னர் ஜாக் அவளுக்கு மாய அவரை விதைகளை காட்டிய போது அவன் அம்மா கோபமடைந்தாள். மாய விதைகளை தோட்டத்தில் எரிந்துவிட்டு ஜாக்கை அவன் அறைக்குள் அனுப்பினாள். நான் வெளியே வர சொல்லும் வரை நீ உன் அறையில் இருந்து வெளியே வரக்கூடாது. இன்று இரவு உனக்கு இரவு உணவு இல்லை. காலையில் ஜாக் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவனால் அவன் கண்களை நம்ப முடியவில்லை. அவனது படுக்கை அறை ஜன்னலில் இருந்து ஒரு தண்டு மிகவும் வேகமாக வளர்வது அவனுக்கு தெரிந்தது. இது ஒரு மரமோ அல்லது ஒரு பெரிய பூவோ அல்ல, இது ஒரு அவரை கொடி. ஜாக் தனது ஜன்னலில் இருந்து அந்த ராட்சத அவரை கொடியில் குதித்தான். இலைகள் மற்றும் வளையங்களை போன்ற முறுக்கு கொடிகளை அவன் ஏணியாக பயன்படுத்தி அதில் மேல் ஏறத் தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வித்தியாசமான இடத்தில் அவன் தன்னை கண்டான். பூக்கள் நிறைந்த ஒரு பாதையையும் அதன் முடிவில் மிகப்பெரிய வீட்டையும் பார்த்தான். ஜாக் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினான். ஒரு பெரிய ராட்சத பெண் பதிலளித்தாள். அது நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆம், இருக்கிறது. ஆனால் என் கணவர் வருவதற்கு முன் இங்கிருந்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறு குழந்தைகளை சாப்பிட்டு விடுவார். ஜாக் சற்று பயந்து விட்டான். ஆனால் அவன் மிகவும் பசியாக இருந்தான். அவன் சாப்பிட மேஜையில் உட்கார போகும்போது ஆழ்ந்த குரலுடன் யாரோ வெளியே பேசுவதை கேட்டான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். அந்த ராட்சத பெண் ஜாக்கை அழைத்தாள். உடனே அடுப்பில் மறைந்து கொள். ஜாக் உடனே போய் அடுப்பில் ஒளிந்து கொண்டான். அந்த பெரிய ராட்சதன் சமையல் அறைக்குள் சென்று முகர ஆரம்பித்தான். இங்கே ஒரு குழந்தையின் மனம் வருகிறது.
அன்பே, என்ன கூறுகிறீர்கள்? நான் நேற்று பூனைக்கு வைத்ததை நீங்கள் முகர்கிறீர்கள். தனது இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது தங்கத்தை எண்ணத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து தங்கத்தை எண்ணுவதில் சோர்வாக இருந்ததால் அவன் தூங்கிவிட்டான். ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்தான். பிறகு ஒரு பை தங்கம் எடுத்துக்கொண்டான். அதை தனது மாய அவரக்கொடியின் கீழ் வீசினான். அவன் அந்த கொடியை பிடித்துக்கொண்டு கீழே வந்தான். எரிந்த தங்கம் நிறைந்த பையை கண்டுபிடித்து உடனே வீட்டிற்கு ஓடினான். ஜாக்கின் அம்மா தங்கத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியானாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு இனி வறுமையோ பசியோ இருக்காது. ஆனால் சில மாதங்கள் கடந்த பின் அவர்களிடம் இருந்த தங்கம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. வேறு வழி இல்லாமல் ஜாக் அவரை கொடியில் ஏறி ராட்சதனின் வீட்டிற்கு சென்றான். ராட்சதனின் மனைவி இந்த முறை அவனை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாள். போன முறை நீ வந்தபோது எங்கள் தங்கம் காணவில்லை. ஆனால் அந்த சிறுவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை உள்ளே அழைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது வருகிறது வருகிறது, ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். ராட்சதனின் பாடலை கேட்டு ஜாக் மீண்டும் அடுப்பில் குதித்தான். இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது கோழியை கொண்டு வரும்படி மனைவியிடம் கேட்டான். அவனது மனைவி கோழியை கொண்டு வந்தபோது கோழியை ஒரு முட்டையிடுமாறு கட்டளையிட்டான். ஜாக் மிகவும் ஆச்சரியப்பட்டான். கோழி ஒரு தங்க முட்டையை இட்டது. ராட்சதன் ஓய்வெடுக்க தனது அறைக்கு போன பிறகு ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்து கோழியை எடுத்துக்கொண்டு அவரை கொடியின் கீழே வந்தான். தங்க முட்டையால் ஜாக் மற்றும் அவன் அம்மா மீண்டும் செல்வந்தர்களானார்கள். ஆனால் பின்னர் ஜாக் தனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தான். மாய அவரக்கொடியில் ஏறத் தொடங்கினான். இந்த முறை ராட்சதனின் மனைவிக்கு தென்படாமல் வீட்டிற்குள் சென்று ஒரு பெரிய செப்பு பானையில் மறைந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது வருகிறது வருகிறது, ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் போதும், நான் என் உணவை கண்டுபிடித்தே தீருவேன். இந்த முறை ராட்சதனின் மனைவி ஜாக் பிடிபட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இங்கு ஒரு குழந்தை இருந்தால் அது அடுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் ஜாக் இந்த முறை வேறு இடத்தில் மறைந்து இருந்தான். ராட்சதன் மற்றும் அவன் மனைவி ஜாக்கை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடியும் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு உணவிற்கு பிறகு ராட்சதன் ஒரு தங்க யாழை மேசையில் வைத்தான். வாசிக்க அவன் உத்தரவிட்டான். யாழ் தாலாட்டை வாசித்து ராட்சதனை தூங்க வைத்தது. உலகில் வேறு எதையும் விட இந்த வீணைதான் வேண்டும் என்று அப்போது ஜாக் நினைத்தான். அதற்காக அவன் தூங்கும் ராட்சதனின் முழங்காலில் ஏறி மேசையில் இருக்கும் யாழை நோக்கி குதித்தான். ஆனால் உண்மையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காப்பாற்றுங்கள்! யாழ் கத்தியது. ஜாக் முதுகில் யாழுடன் மேசையிலிருந்து கீழே குதித்தான். ராட்சதன் விழித்தெழுந்து அவனுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஜாக் தன்னால் முடிந்தவரை வேகமாக கொடியை பிடித்து கீழே சரிய ஆரம்பித்தான். ராட்சதனும் பின்தொடர்ந்தான். ஜாக் வீட்டை அடைந்ததும் தனது தாயை அழைத்தான்.
அம்மா சீக்கிரம் வாங்க, கோடரியும் கொண்டு வாங்க. அவர்கள் இருவரும் அவரை கொடியை வெட்டத் தொடங்கினர். இறுதியாக அவரை கொடி மற்றும் அந்த ராட்சதன் மிகுந்த சத்தத்துடன் தரையில் விழுந்தன. இவர்கள் இருவரும் ராட்சதனிடமிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். கடவுளே, பாதுகாப்பா இருக்கும். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஜாக் தான் செய்த எல்லா விஷயங்களுக்கும் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் பேராசையால் தனது உயிரை இழந்திருப்பான். அவன் இனி ஒருபோதும் யாரிடமும் திருட மாட்டேன் என்றும் இனிமேல் மிகவும் கடினமாக உழைப்பேன் என்றும் தனது தாய்க்கு உறுதியளித்தான். அன்றிலிருந்து ஜாக் மற்றும் அவனது தாயார் மீண்டும் ஒருபோதும் ஏழையாக இருக்கவில்லை. ஆமாம், அவர்கள் தங்க முட்டையிடும் கோழியை வைத்திருந்தார்கள். ஆனால் ஜாக் மீண்டும் ஒருபோதும் வேலை செய்வதை நிறுத்தவில்லை. ஒரு காலத்தில் ஹான்சல் மற்றும் கிரேட்டல் என்ற ஒரு சகோதரன் சகோதரி வாழ்ந்தனர். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களின் தாய் காலமானார். அவர்கள் தங்கள் அப்பாவுடன் காட்டில் ஒரு குடிசையில் வசித்து வந்தனர். அப்பா மரம் வெட்டுபவராக வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் குழந்தைகளை கவனித்து வந்தார். 2 வருடங்கள் கடந்து விட்டன. வேலையையும் 2 குழந்தைகளையும் கையாளுவதற்கு சிரமப்பட்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். புதிய மனைவி ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஏழைகள் என்ற உண்மை மற்றும் ஆழ்ந்த காட்டில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. அதோடு வளர்ப்பு குழந்தைகளும் பிடிக்கவில்லை. ஒரு குளிர்கால இரவன்று படுக்கைக்கு தயாராகும் போது ஹான்சலும் கிரெட்டலும் தங்கள் மாற்றாந்தாய் தங்கள் அப்பாவுடன் பேசுவதை கேட்டார்கள். இந்த குளிர்காலத்தை நாம் எப்படி ஓட்டுவது? நம்மிடம் போதுமான உணவு இல்லை. இந்த குழந்தைகளை விரட்டுங்கள், இல்லை என்றால் பட்டினியாக கிடப்போம். அவர்களது அப்பா ஆவேசமாக எதிர்த்தார். வாயை மூடுங்கள். நான் முடிவெடுத்து விட்டேன். இவர்களை காட்டுக்கு அழைத்து சென்று விட்டுவிடுங்கள். இதையெல்லாம் கேட்டு கிரெட்டல் அழ ஆரம்பித்தாள். அவள் சகோதரன் ஹான்சல் அவளுக்கு ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே கிரெட்டல், வீட்டிற்கு போகும் வழியை நாம் கண்டுபிடித்து விடுவோம். அன்று இரவு ஹான்சல் வெளியேறி தன்னால் முடிந்த அளவு கூழாங்கற்களை தனது பைகளில் சேகரித்தான். காலையில் அவர்கள் அனைவரும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் சுற்றுலா செல்வதாக அவர்களின் தந்தை கூறினார். அவர்கள் நடந்து செல்லும் போது யாரும் கவனிக்காத போது திரும்பி வரும் வழியை குறிக்க ஹான்சல் கூழாங்கற்களை கீழே போட்டான். மதியம் அவர்களது அப்பாவும் மாற்றான் தாயும் தீ பற்றி வைத்துவிட்டு விரைவில் வருவதாக சொல்லி சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. இரவு ஆனதும் காட்டில் உள்ள அனைத்து காட்டு விலங்குகளின் பயங்கரமான ஒலிகளும் இவர்களை சுற்றி ஒலிக்க ஆரம்பித்தன. நடுங்கிய ஹான்சலும் கிரெட்டலும் நில ஒளி வரும் வரை நெருப்பின் பக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. பிறகு நில ஒளியில் பிரகாசிக்கும் கூழாங்கற்களை பின்தொடர தொடங்கி வீட்டை நோக்கி நடந்தார்கள். நல்ல வேலை செய்தாய் ஹான்சல், நீ ஒரு புத்திசாலி. குழந்தைகள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவர்களின் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தார். அவர்களுடைய மாற்றாந்தாய் மகிழ்ச்சியாக இருப்பதை போல செயல்பட்டாள். ஆனால் அவளது முடிவில் தீர்மானமாக இருந்தாள். அவர்கள் திரும்பி வந்ததில் அவள் வருத்தப்பட்டாள். 3 நாட்களுக்கு பிறகு மாற்றாந்தாய் மீண்டும் அவர்களை விரட்ட முயற்சித்தாள். இந்த முறை இரவில் அவள் ஹான்சல் மற்றும் கிரெட்டலின் கதவை பூட்டினாள். மேலும் ஹான்சலை மீண்டும் கூழாங்கற்களை சேகரிக்க அனுமதிக்கவில்லை.
ஆனால் ஹான்சல் ஒரு புத்திசாலி பையன். அவர்கள் காலையில் காட்டுக்கு நடந்து செல்லும் போது இந்த முறை அவன் முந்தைய நாள் இரவு தனது சட்டை பையில் வைத்திருந்த ரொட்டி துண்டுகளை கீழே போட்டான். நண்பகலில் அவர்களது தந்தையும் மாற்றாந்தாயும் ஒரு சாக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களை மீண்டும் காட்டில் தனியாக விட்டுவிட்டார்கள். அவர்கள் திரும்பி வரவில்லை என்பதை உணர்ந்த ஹான்சலும் கிரெட்டலும் இருட்டுவதற்கு முன் வீட்டிற்கு செல்ல விரும்பினர். ஆனால் இந்த முறை ரொட்டி துண்டு விட்டு சென்ற பாதையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை பறவைகள் உண்டுவிட்டன. கிரெட்டல் அழ ஆரம்பித்தாள். முதல் முறையாக ஹான்சலும் நம்பிக்கையை இழந்தான். இந்த முறை குழந்தைகள் உண்மையில் தொலைந்து விட்டார்கள். தண்ணியும் உணவும் இல்லாமல் பயத்தோடு அவர்கள் 3 நாட்கள் காட்டை சுற்றி திரிந்தனர். 3ஆம் நாள் பனியை போல் வெள்ளை நிற பறவையை கண்டார்கள். பறவை அவர்களுக்காக அழகிய குரலால் பாடல்களை பாடியது. அவர்கள் ஒரு கணம் தங்கள் பசியை மறந்து பறவையை பின்தொடரத் தொடங்கினர். பறவை ஒரு வேடிக்கையான தோற்றமுள்ள வீட்டின் முன் அவர்களை அழைத்து வந்தது. இந்த வீட்டில் ரொட்டி சுவர்கள், கேக்கால் ஆன கூரை மற்றும் சாக்லேட் ஜன்னல்கள் இருந்தன. மற்றும் சுற்றி வண்ணமயமான கிரீம் கொண்டு மூடப்பட்டிருந்தது. ஹான்சல் மற்றும் கிரெட்டலால் அவர்களின் கண்களை நம்ப முடியவில்லை. வீடு நம்ப முடியாத அளவிற்கு சுவையாக தோன்றியது. குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். போது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. என் வீட்டை யார் சாப்பிடுகிறார்கள்? அவர்கள் ஒரு அழகான மற்றும் இனிமையான வயதான பெண்ணை பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் அவளிடம் சொன்னபோது அவள் அவர்களுக்காக கவலைப்பட்டு உள்ளே வர சொன்னாள். வீட்டின் உள்புறம் வெளியில் இருந்ததை விட வித்தியாசமாக இருந்தது. அது இருட்டாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஆனால் அவர்கள் மிகவும் சோர்வாகவும் பசியுடன் இருந்ததால் கவனிக்கவில்லை. அந்த வயதான மூதாட்டி அவர்களுக்கு எல்லா விதமான உணவையும் கொடுத்தாள். குழந்தைகள் முன்பு எப்போதும் சாப்பிடாதது போல் உணவை சாப்பிட்டார்கள். அன்று இரவு அவர்கள் இதுவரை கண்டிராத மென்மையான படுக்கையில் தூங்கினார்கள். காலையில் எழுந்ததும் வயதான பெண்மணி அங்கே இல்லை. அவர்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தார்கள். தாழ்வாரத்தின் முடிவில் அவர்கள் ஒரு சிறிய கதவை கண்டார்கள். அவர்கள் கதவை திறந்தபோது உள்ளே தங்கம் மற்றும் புதையல் நிறைந்த பெட்டிகள் இருந்தன. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹான்சல் உள்ளே நுழைந்து உன்னிப்பாக பார்க்க விரும்பினான். அப்போது அவர்கள் மீண்டும் அவளுடைய குரலை கேட்டார்கள். நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் திரும்பிய போது சூனியக்காரியை கண்டார்கள். அவள் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் தெளிவானது, அந்த வயதான பெண்மணி சூனியக்காரி. அந்த குழந்தைகள் ஓட முயன்றார்கள். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. சூனியக்காரி ஹான்சலின் முடியை பிடித்து இழுத்தாள். ஒரு கூண்டில் பூட்டினாள். பின்னர் அவள் கிரெட்டலை சமையல் அறைக்கு இழுத்து சென்றாள். உன் சகோதரன் மிகவும் ஒல்லியாக இருக்கிறான். அவனுக்காக உணவை சமைத்து அவனை குண்டாக்கு. அவன் நல்ல நிலையில் இருந்தால் எனக்கு சுவையான உணவாவான். ஆனால் நீ எதையும் சாப்பிடாதே. எல்லா உணவும் அவனுக்கு. வேறு வழி இல்லாமல் கிரெட்டல் அவள் கேட்கப்பட்டதை செய்தாள். அதிர்ஷ்டவசமாக ஹான்சல் ஒரு புத்திசாலி சிறுவன். அவன் தீய இதய சூனியக்காரியை ஏமாற்ற முடிவு செய்தான். ஒவ்வொரு இரவும் சூனியக்காரி தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் கூண்டின் தரையில் ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருந்தான். சூனியக்காரி தினமும் காலையில் ஹான்சலை கட்டிப்பிடிப்பாள். அவன் எடை அதிகரித்ததா இல்லையா என்று பார்ப்பாள். ஆனால் ஹான்சல் தனது சகோதரி சமைத்த எதையும் சாப்பிடவில்லை.
அவன் தோண்டிய குழியில் போட்டான். சூனியக்காரி கிரெட்டலை மேலும் சமைக்க சொன்னாள். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருந்தன. பிறகு ஒரு நாள் அந்த சூனியக்காரி கூறினாள், உண்டோ ஒல்லியோ, இனி எனக்கு கவலை இல்லை. இன்று நான் ஹான்சலை சமைக்க போகிறேன். அவள் கிரெட்டலிடம் கூறினாள், அடுப்பில் மாவு வெந்து விட்டதா என்று பார். கிரெட்டல் பயந்திருந்தாலும் அவளுடைய சகோதரனை போலவே ஒரு புத்திசாலி பெண்ணாக இருந்தாள். சூனியக்காரி அவளை அடுப்பில் தள்ள போகிறாள் என்று புரிந்து கொண்டாள். என்னால் அடுப்பின் உள்ளே குனிந்து பார்க்க முடியவில்லை. கிரெட்டல் இவ்வாறு கூறினாள். சூனியக்காரி அவளை ஒரு புறம் தள்ளி அவளுடைய தலையை உள்ளே விட்டாள். கிரெட்டல் தன் வலிமையை சேகரித்து சூனியக்காரியை அடுப்பின் உள்ளே தள்ளினாள். சூனியக்காரி சாவியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாள் என்று கிரெட்டலுக்கு தெரியும். அவள் நேராக ஓடி ஹான்சலை கூண்டிலிருந்து காப்பாற்றினாள். அடுப்பிலிருந்து தீப்பிழம்புகள் வீடு முழுவதும் நிரம்பின. ஹான்சலும் கிரெட்டலும் காட்டை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆறு தெரிந்தது. அங்கு ஒரு மாபெரும் அன்னம் அவர்களை ஒவ்வொருவராக ஆற்றின் மறுபுறம் அழைத்து சென்றது. குழந்தைகள் சுற்றி பார்த்தார்கள். திடீரென்று அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று உணர்ந்தார்கள். பிறகு வீட்டை நோக்கி வேகமாக ஓடினார்கள். தனது குழந்தைகளை பார்த்தபோது தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீருடன் அவர்களின் மாற்றான் தாய் அவர்களை காட்டில் விட்டு சென்ற உடனேயே தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி சென்றாள் என்பதை கூறினார். அவர் செய்ததை நினைத்து வருந்தினார். அவர்களை கடினமாக தேடியதாக கூறினார். குழந்தைகள் தங்கள் தந்தையை மிகவும் நேசித்தார்கள். அதனால் அவர்கள் அவரை மன்னித்தார்கள். இன்னொரு ஆச்சரியம் அவர்களின் தந்தைக்காக காத்திருந்தது. அவர்கள் இருவரும் சூனியக்காரியின் வீட்டில் கண்டுபிடித்த தங்கம் மற்றும் வைரங்களை தங்கள் பையில் நிரப்பி கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த தந்தை ஆச்சரியப்பட்டார். அவர்களது குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் போய்விட்டன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். விசித்திர கதைகள் மற்றும் குழந்தைகளுக்கான படுக்கை கதைகள். பிடிவாதமான குழந்தை யானை. தொலைவில் உள்ள ஒரு நிலத்தில் ஒரு காட்டில் யானைகளின் குடும்பம் வசித்து வந்தது. இந்த குடும்பத்தின் இளைய உறுப்பினர் மிகவும் பிடிவாதமான மற்றும் குறும்பான குழந்தை யானை. ஒரு நாள் அதன் பெற்றோர் நடைப்பயணத்திற்கு செல்லும் போது அவர்கள் அதை கத்தி கூப்பிட்டார்கள். செல்லம், நீ எங்கே இருக்கிறாய்? வா, நாங்கள் நடக்க செல்கிறோம். நீ எங்கே மகனே? சீக்கிரம் வா. சிறிது நேரத்தில் குழந்தை யானை அவர்களுக்கு அருகில் வந்தது. அவர்களுடன் நடக்க செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தது. நான் உங்களுடன் வர விரும்பவில்லை, சலிப்பாக இருக்கிறது. உன் சகோதரர்கள் வர மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? சரி, அவர்கள் போகட்டும். எப்போதும் ஒரே மாதிரியான செயல்களை செய்கிறோம். எல்லாம் சலிப்பை ஏற்படுத்துகிறது. அம்மா மற்றும் அப்பா யானை தங்கள் குழந்தையின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாலும் அதை காட்ட விரும்பவில்லை. சரி மகனே, இங்கிருந்து நகராதே. இருட்டுவதற்கு முன் நாங்கள் திரும்பி வருவோம். சரி, எப்போதும் போல. அவனது குடும்பத்தினர் சிறிய பிடிவாதமான யானையை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டனர். குழந்தை யானை சிறிது நேரம் விளையாடியது. ஆனால் விரைவில் சலிப்படைய ஆரம்பித்தது. எவ்வளவு சலித்து போனதோ அவ்வளவு கோபமடைந்தது. நான் இனி யானையாக இருக்க விரும்பவில்லை. யானையாக இருப்பது மோசமானது. நான் என்னவாக இருக்க வேண்டும்? அந்த தருணத்தில் அது ஒரு குதித்து வரும் மானை பார்த்தது. அதனால் அது ஒன்றை தீர்மானித்தது. ஆமாம் ஆமாம், நான் ஒரு மானாக இருக்க வேண்டும். வேகமாக இருப்பேன்.
குழந்தை யானை மானை போல் சுற்றி குதிக்க முயன்றது. ஆனால் அதன் பெரிய மற்றும் கட்டை கால்கள் சிக்கி கீழே விழுந்தது. தலை முட்டியது. நிச்சயமாக அது கொஞ்சம் வலித்திருக்கும். ஒரு மானாக இருப்பது வேடிக்கையானதில்லை. குட்டி யானை மேலும் காட்டுக்குள் செல்ல ஆரம்பித்தது. குரங்குகள் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு மரத்தின் மத்தியில் வந்தது. அவை ஒரு கிளையில் இருந்து இன்னொரு கிளையில் குதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றாக மிகவும் வேடிக்கையாக இருந்தார்கள். எனவே அது தனக்குத்தானே நினைத்துக் கொண்டது, குரங்குகள் மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றன, நானும் ஒரு குரங்காக வேண்டும். எனவே அது குரங்குகளிடம் கூறியது, ஏ குரங்குகள், என்னை பாருங்கள், நானும் ஒரு குரங்கு, என்னுடன் விளையாடு. குரங்குகள் சிறிது நேரம் நின்று குழந்தை யானையை பார்த்தன. பின்னர் அனைவரும் மரத்தில் இருந்து கீழே இறங்கி யானையை சூழ்ந்தனர். ஒன்று அதன் மீது குதித்தது, ஒன்று காதை இழுத்தது, ஒன்று அதன் துதிக்கையில் தொங்கியது, கடைசியாக ஒன்று அதன் தலையில் தேங்காயை வீசியது. குழந்தை யானை திகைத்து போனது. மேலும் குரங்குகளைப் போல் ஒரு கிளையில் இருந்து குதித்து அதால் ஓட முடியவில்லை. மேலும் அதை காயப்படுத்தின. அதால் குரங்குகளுடன் விளையாட முடியவில்லை. தனது துதிக்கையால் அவற்றை அகற்றிவிட்டு முடிந்தவரை வேகமாக ஓடியது. குழந்தை யானை மேலும் காட்டுக்குள் செல்ல ஆரம்பித்தது. இந்த முறை அது மரத்தில் ஒரு அணிலை பார்த்தது. அணில் கிளையிலிருந்து ஒரு கொட்டையை பறித்து கொண்டு மீண்டும் தனது வலைக்குள் சென்றது. என்ன ஒரு அழகான விலங்கு! அது சிறியது என்பதால் அதால் எல்லா இடங்களிலும் செல்ல முடியும். ஆம், நான் ஒரு அணிலாக இருக்க வேண்டும். குழந்தை யானை மரத்தில் ஏற முயன்றது. ஆனால் தோல்வியுற்றது. எனவே அது தனது துந்திக்கையை வலையில் நுழைத்தது. பரிதாபமான சிறிய அணில் மிகவும் பயந்து முடிந்தவரை வேகமாக வெளியே குதித்தது. குழந்தை யானை இந்த முறை தலையை வலைக்குள் நுழைக்க முயன்றது. ஆனால் தலை சிக்கிக் கொண்டது. அதை வெளியே எடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. நான் ஒரு அணிலாக இருக்க தகுதியற்றவன். மரங்கள் மிகவும் சிறியவை. குழந்தை யானை இப்போது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. இன்னும் சிறிது தூரம் சென்று ஒரு அழகான கிளியை கண்டது. கிளி ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்திற்கு பறந்து கொண்டிருந்தது. குழந்தை யானை இதை பார்த்து ரசித்தது. அருகில் வந்தது. நானும் ஒரு கிளியாக இருக்க விரும்புகிறேன். பறக்க கற்றுக் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக என்னால் முடியும். இருவரும் சேர்ந்து ஒரு ஏரிக்கு அடுத்த ஒரு உயரமான குன்றிற்கு சென்றனர். இப்போது நான் எப்படி பறக்கிறேன் என்று பார். கிளி தன் சிறகுகளை திறந்து குதித்தது. அது வானத்தில் பறந்தது. குழந்தை யானை அப்படியே செய்தது மற்றும் குன்றிலிருந்து கீழே விழுந்தது. கிளி தனது சிறகுகளுடன் பறந்தபோது குழந்தை யானை காற்றில் இருந்து கீழே விழுந்து ஏரியில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அது வெளியே வந்து கரைக்கு செல்ல முடிந்தது. சேற்றால் மூடியிருந்தது மற்றும் அதன் உடல் முழுவதும் வலி ஏற்பட்டது. கிளி அதற்கு அருகில் பறந்து வந்தது. நீ ஒரு யானையாகவே இருக்க வேண்டும் நண்பா. அந்த நேரத்தில் குன்றின் மீது அமர்ந்திருந்த ஒரு பறவை குஞ்சு அதன் கூட்டிலிருந்து விழுந்து ஏரியில் காணாமல் போனது. பீதியில் அதன் தாய் பறவை தன் குழந்தையின் அருகில் பறந்து சென்றது. அவள் தண்ணீருக்கு மேலே பறந்து கத்திக் கொண்டிருந்தது. காப்பாற்றுங்கள், உதவி செய்யுங்கள், என் குழந்தையை காப்பாற்றுங்கள். குட்டி யானை அந்த நேரத்தில் தண்ணீரில் சென்றது. தனது துந்திக்கையை வைத்து குழந்தை பறவையை தேட ஆரம்பித்தது. சில வினாடிகள் கடந்த பின் தனது துந்திக்கையை வெளியே எடுத்தது. பறவை குஞ்சு துந்திக்கை நுனியில் இருந்தது. உயிருடன் இருக்கிறாள், உயிருடன் இருக்கிறாள். குழந்தை யானை கவனமாக பறவை குஞ்சை ஏரியின் கீழே வைத்தது. தாய் பறவை பறந்து அவர்களுக்கு அருகில் வந்தது. நல்ல வேளையாக நீங்கள் இங்கே இருந்தீர்கள், இல்லை என்றால் அவள் நீரில் மூழ்கி இருப்பாள். இந்த வார்த்தைகளை கேட்டு யானைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. தகுதியானவன் என்று உணர்ந்தது. நான் யானையாக இல்லாமிருந்தால் இந்த பறவை குஞ்சை என்னால் காப்பாற்ற முடிந்திருக்காது என்று நினைத்தது. நான் யானையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
அது கிட்டத்தட்ட இரவு நேரம். யானை இப்போது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. இதை நினைத்து கவலை அடைந்தது. திரும்பி வந்தபோது கிளி வானத்தில் பறப்பதை, அணில் தனது தலையை வலையிலிருந்து வெளியே எடுப்பது, குரங்குகள் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளையில் ஆடிக்கொண்டிருக்கின்றன, அதை கடந்து ஓடிய மிக வேகமான மான் இதையெல்லாம் கண்டது. அப்போது அது தனது குடும்பத்தை எவ்வளவு மறந்து விட்டதாகவும் தனது வேடிக்கையான பிடிவாதத்தால் அவர்களை எவ்வளவு வருத்தப்படுத்தியது என்பதையும் பற்றி யோசித்தது. இப்போது அது செய்ய விரும்பியதெல்லாம் மன்னிப்பு கேட்பது மட்டும்தான்.